தாய்லாந்தைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒரு பெண்ணை பொத்துவில் போலீசார், இலங்கையில் பொத்துவில் போலீசார் நேற்று கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை கோர்ட்ஸில் வேற ஆஜர்படுத்தியிருக்காங்க. கோர்ட்ஸால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வாரம் சிறை தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஒரு 26 வயதான பெண்ணை இப்படியான அதிரடியாக கைது செஞ்சு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குரிய ரீசன் என்ன, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காம பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஆன் டைமுக்கு கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேற்று 12:30 இரவு டைம் இல்லை, 12:30 என்று சொல்லப்படுகின்ற நண்பகலில் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்குது. பொத்துவில் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அருகம்பை பீச் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அருகம்பை பீச்சுக்கு ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ் வருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களை தாண்டி ஃபாரினர்ஸ் வெளிநாட்டவர்கள் அதிகமாக இந்த இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க, சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்படி பீச்சை ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அதனால நிறைய ஃபாரினர்ஸ் வர ஒரு இடம். இந்த 26 வயதுடைய தாய்லாந்தை சேர்ந்த பெண் என்ன செஞ்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலாடை இல்லாமல், ட்ரெஸ்ஸே இல்லாமல் இவங்க ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த பொதுமக்கள் தான் போலீசாரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீசார் கைது பண்ணி இவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல இன்னைக்கு ஆஜர்படுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்ஐ சேர்ந்த, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபருடன் தான் இவங்க இங்கே அருகம்பை பீச்சில் ஸ்டே பண்ணிக்காங்க. ஹோட்டல் புக்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமே புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க திடீரென இப்படியான ஒரு விஷயத்தை மேற்கொண்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? அதிகமான வெளிநாட்டவர்கள் வார இடம்ன்றதால ஸோ இப்படியான ஒரு விஷயம் ரொம்பவே பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ரீசன் என்னன்னு சொல்லி இந்த தாய்லாந்தை சேர்ந்த பெண்ணிட கேட்கும்போது இவங்களால் சொல்லப்பட்ட விஷயம் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக ஏற்படுத்தக்கூடிய இருக்குது. அதாவது தன்னுடைய காதலனான அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த நபர் இருக்கார் இல்லையா? ஸோ இப்படியான தன்னுடைய காதலனால ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் நான் இப்படி போனேன் என்று சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வாரவங்க இலங்கையில் இருக்கிற இயற்கையை ரசிக்கிறது, நிச்சயமாக இலங்கையில் அதிகமான வருமானத்தை ஈட்டி தர்றது ஒரு டூரிஸ்ட் வெளிநாட்டவர்கள் வாரதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைக்குது. ஸோ இலங்கையில் உங்களுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஆடையின்றி நடமாடுற சுதந்திரம் கொடுக்கப்படலை. ஸோ இது உங்களுக்கு சகஜமான ஒரு விஷயமா இருந்தாலும் இலங்கையில் அப்படியான விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்றதால இதுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நிச்சயமாக இலங்கைக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, இங்க இருக்கிற விஷயங்கள் அனுபவிச்சு கொள்ளுங்க. ஆனால் இங்க இருக்கிற கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க என்றதான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு, அதாவது இந்த தாய்லாந்தை சேர்ந்த அந்த பெண் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை அவங்களோட எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா இன்னொரு அப்டேட் மீட் பண்ணலாம். நன்றி.